ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேழ்வரகு அடை வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். இதை வந்து செய்யணும்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு, அதாவது ராகின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு பூரி கட்டையிலையோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒன்று அது மேலே வந்து என்ன பண்ணுங்க, பிளேட்டை கூட விட்டோம். அதுக்கு மேலே இது மாதிரி ஒயிட் கலர் கிளாத் வந்து வச்சுக்கோங்க. மணக்கட்டையாக இருக்கலாம், இல்லை பூரி கட்டையாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு பிளேட் இருக்கலாம். அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், இது மாதிரி ஒயிட் கலர் காட்டன் கிளாத் போட்டுட்டு இப்போ வந்து இந்த கிண்ணத்தில் வந்து பிசைஞ்சுக்கிறோம். இந்த ராகி மாவு இருக்குல்ல, கேழ்வரகு மாவு, அந்த மாவு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதில் பச்சை மிளகாய் இருக்குது, வெங்காயம் இருக்குது, இப்போ உப்பையும் வந்து போட்டுக்கிறோம். அடுத்தது தண்ணியை வந்து ஊற்றணும். ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை மரம்லாம் இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை இலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையும் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது. இல்லைனா கூட இது மாதிரி பிளெயினாக கூட செஞ்சுக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக நல்லா பிசைஞ்சுக்கணும். உண்டை மாதிரி பிசைஞ்சுக்கணும். இது ரொம்ப ட்ரையானாலும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இது வரைக்கும் கேழ்வரகு அடை செஞ்சு சாப்பிடாதவங்க இதை பார்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இது ரொம்ப ஆரோக்கியமானது. இது மாதிரி தான் அடை தட்டணும். முருங்கீரை போட்டு இதில் முருங்கீரை போட்டு கூட பிசைஞ்சு இது மாதிரி அடை தட்டிக்கலாம். இல்லைனாலும் இது மாதிரி பிளெயினாக தட்டிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு தோசை கல், தவா அது மாதிரிலாம் வச்சுக்கோங்க. ஓகே, லைட்டாக எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். அதை தட்டி வச்சு அதையை எடுத்து இதில் போட்டுருவோம். மறுபடியும் கூட லைட்டாக எண்ணெயை வந்து ஊற்றிருக்கோம். இதுதான் கேழ்வரகு அடை. அது மேலே திருப்பி போட்டுக்கோங்க தோசை கரண்டி வச்சு. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அது என்ன கலர் மாறிடுச்சு பாருங்க. அந்த கலர் மாறினதை வச்சு அது வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
கேழ்வரகு அடை எத்தனை பேருக்கு பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுதான் சுவையான கேழ்வரகு அடை. சிட்டிலலாம் பீஸா சாப்பிட்ற மாதிரி கிராமத்துலலாம் இந்த மாதிரி கேழ்வரகு அடை செஞ்சு சாப்பிடுவீங்களா? இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேழ்வரகு மாவு, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கு. இதில் வேணால் முருங்கீரையும் போட்டுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேழ்வரகு அடை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு நல்ல சூப்பர் டிஷ் இதை பற்றிலாம் எப்படி சமைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பீஸா, பர்கரு, சமோசா இதெல்லாம் வாங்கி கொடுக்கறத விட இது மாதிரி கேழ்வரகு அதாவது ராகியில் அடை சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதை கொடுத்து பழகுனீங்கன்னா அவங்க சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் 3 அடை செஞ்சு காமிச்சிருக்கோம், கேழ்வரகு அடை. ஓகேங்களா, பாருங்கள் 3 அடை சுட்டு காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.